ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 3 குழிக்கரண்டி அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து சேர்த்துருக்கேன். இதே குழிக்கரண்டியால் 3 குழிக்கரண்டி அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து சேர்த்துருக்கேன். அதே குழிக்கரண்டியால் ஒரு கரண்டி வந்து அரிசி மாவு, அதுக்கப்புறமா ஒரு சின்ன பிஞ்சு வந்து சோடா உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு, அதே குழிக்கரண்டியால் 2 குழிக்கரண்டி வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கரைச்சி விட்டாச்சு. நல்லா இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி விட்டாச்சு. இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து இது வந்து மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த மாவு நல்லா ஊறி வரட்டும். அப்போ தான் வந்து நம்ம வந்து தோசை ஊற்றும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது அடுப்பில் ஒரு தோசைகள் வச்சுருக்கேன். தோசைகள் நல்லா சுடானதுக்கப்புறமா நம்ம வந்து கல் தோசைலாம் சுடுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து தோசை ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் மேலே வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நெய் வந்து நல்லா வந்து உருக்கி வச்சுருக்கேன். இப்போ அதுலேருந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 4 சைடும் சேர்த்துட்டு அடிப்பகுதி கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பார்த்து கவனமாக திருப்பி போடுங்க, உடச்சிடாம. திருப்பி போட்டதுக்கப்புறமா நல்லா அப்படியே அமுக்கி விட்டுக்கோங்க. இப்போ கீழே அடிப்பகுதி வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு ஒரு 2-3 டைம்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் முன்பக்கம் பின்பக்கம் நல்லா கொஞ்சம் ஒரு மாதிரி கிறிஸ்பியாக வர வரைக்கும் கொஞ்சம் அப்படியே திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. இந்த ரெசிபியை ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.